சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ். அகலகிலேன் இறையுமென்றலர் மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி கருட புராணம் பற்றி பேசத் தொடங்குகிறேன். கருட புராணம்னு சொன்ன உடனே ரெண்டு வகையான பதில்கள் மக்களிடமிருந்து வரும். ஒன்று, அப்படி ஒரு புராணமாக இருக்கு என்று கேட்பார்கள். ரெண்டு, ஐயோ அப்பா நமக்கு வேணாம் என்று ஓடுவார்கள். இப்படி பயந்து ஓடுகிறவர்களை பற்றி பிறகு பார்ப்போம். கருட புராணம்னா என்ன என்று கேட்கிறவர்களுக்கு பதில் இப்போது சொல்லிடுறேன். புராணங்கள் சாத்விக புராணங்கள் என்றும் ராஜச புராணங்கள் என்றும் தாமச புராணங்கள் என்றும் 3 வகைப்படும். அதிலே பெருமாளுக்குரியதும் சாத்விகமானதுமான புராணங்கள் 6. அவை பத்ம புராணம், கருட புராணம், வராக புராணம், பாகவத புராணம், நாரத புராணம், விஷ்ணு புராணம். இவற்றை காலங்காலமாக சான்றோர்கள் படித்து வருகிறார்கள், எடுத்து சொல்லி வருகிறார்கள். இதில் கருட புராணம் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், ஒரு நண்பர் எனக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணியிருந்தார். சார், கருடாழ்வாருடைய வாழ்க்கை வரலாறு, பிறப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு கருட புராணம் வாங்கி படித்தேன். அதில் கருடனுடைய பிறப்பு வளர்ப்பெல்லாம் ஒன்றுமே சொல்லலை சார் அப்படின்னு குறைப்பட்டுக்கிட்டார். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், கருட புராணம் கருடனை பற்றியது அல்ல. கருடனுக்கும் பெருமாளுக்கும் நடக்கிற உரையாடல் அது. இப்போ விஷ்ணு புராணம் அப்படின்னா விஷ்ணுவை பற்றியது, பாகவத புராணம் என்றால் பகவானை பற்றியது, வராக புராணம் என்றால் வராக பெருமாள் சொன்னது. இப்படி வருது இல்லையா? அந்த மாதிரி இல்லை இது. ஏன்னா இந்த கருட புராணம் என்பது கருடன் கேட்ட கேள்விகளுக்கு பெருமாள் சொன்ன பதில்கள், அந்த கேள்விகளும் பதில்களும் அடங்கின தொகுதி தான் கருட புராணம். அந்த கருட புராணமானது 3 காண்டங்களால் ஆனது. ஒன்று ஆச்சார காண்டம், இன்னொன்று பிரேத காண்டம், இன்னொன்று பிரம்மகாண்டம். இந்த ஆச்சார காண்டத்திலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. வைத்தியம், சாமுதிரிகா சாஸ்திரம், ஜோதிடம், நவரத்தனங்கள் பற்றி, ராஜாக்கள் அனுசரிக்க வேண்டிய விதிகள் பற்றி, இப்படி பல பல விஷயங்களும் அதில் பார்க்கலாம். பிரேதகாண்டம் என்பது தர்மகாண்டம் என்றும் அழைக்கப்படும். அதிலே இறந்து போனவர்களுக்கு செய்யப்படும் சாந்தி சடங்குகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மகாண்டம் ஞான விஷயமானது. இதில் சாதாரணமாக இந்த கருட புராணம் என்றால் தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா, அந்த ஆச்சார காண்டத்தை விட்டுட்டு பிரம்மகாண்டத்தையும் விட்டுட்டு பிரேத காண்டம், அதாவது இறந்தவர்களுக்கு செய்யப்படும் சிராத்தம், சாந்தி, தர்ப்பணம், இந்த விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய பகுதியை மட்டும் எடுத்து மொழிபெயர்த்து
கடைகளில் விற்கிறார்கள், கொடுக்கிறார்கள். கருட புராணம்னு சொன்னோடனே மக்கள் பயப்படுவதற்கு காரணம் என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு சாவு நிகழ்ந்து விட்டால் சுடுகாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அந்த முதல்ல நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு புரோகிதர் இந்த கருட புராணத்தின் பிரேதகாண்ட பகுதியை, அதாவது சிராதம், தர்ப்பணம் முதலிய விஷயங்களை சொல்லக்கூடிய பகுதியை ஒரு சின்ன நூல் வடிவில் அந்த குடும்பத்தாருக்கு கொடுப்பார். இதை படிங்கோ அப்படிம்பார். அப்போ விவரம் தெரியாதவர்களுக்கு கருட புராணம்னு சொன்னாலே இந்த பிரேத காண்டம்தான் அப்படின்னு ஒரு அறிவு உண்டாயிருக்கு. அப்போ சாவு வீட்டில் கொடுக்கப்படும் புஸ்தகத்தை நார்மலாக இருக்கிறவங்க எதுக்கு படிக்கணும், எதுக்கு கேட்கணும், எதுக்கு சொல்லணும்? அது சாவு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அது அமங்கலம் என்று கருட புராணத்தை சாதாரணமாக எடுத்து மேடைகள்லையும் சொல்கிறதில்ல. அந்த புத்தகத்தை மக்கள் விரும்பி வாங்கிறதும் இல்லை. ஆகவே கருட புராணம் என்றாலே ஒரு அமங்கலமான புராணம் என்று ஒரு தவறான கருத்து ஏற்பட்டு போச்சு. கருட புராணம் நான் சொல்ல வேண்டும், ஆன்மீக சொற்பொழிவாக சொல்ல வேண்டும் என்று சில நண்பர்கள் கேட்டு கொண்டபோது, ஆனால் நாட்டில் இப்படி ஒரு வதந்தி இருக்கே என்று சில ஆச்சாரிய புருஷர்களை கேட்டேன். அதில் ஒருத்தர் ஒரு ஸ்வயமாச்சாரிய புருஷர். அவர் செஞ்சி ராஜகுரு பரம்பரையைச் சேர்ந்தவர். அது எப்படி செஞ்சி ராஜகுரு பரம்பரைனா, இவருடைய தாத்தாவுக்கு முத்தாத்தா, ரொம்ப பழைய காலம். இந்த பிதாமகர் என்ன பண்ணியிருக்கார், விவசாயம் ஒரு தொழிலாக பார்த்துட்டுருக்காங்க. மழை சரியில்லை, விவசாயம் சரியில்லைன்னொன்னே சரி வேறு எங்கேயாவது ஒரு கோயில் கைங்கரியம் தேடி போகலான்ட்டு செஞ்சி பக்கம் வந்திருக்கார். அப்போ செஞ்சி ஊர் நுழையும் போது ஒரு பெருமாள் கோயில் இருந்திருக்கு. அந்த கோவில் வந்து திறந்து கிடக்கு. கோயிலில் அர்ச்சகர் யாரும் இல்லை, சேவார்த்திகள் யாரும் இல்லை, பரிச்சாரகர்கள் இல்லை, பியூன் கூட இல்லை. இவர் ரொம்ப களைப்பாக இருக்கே, வெயிலில் நடந்து வந்திருக்கமேன்ட்டு பார்த்தார். அந்த கோயில் சன்னதிக்கு முன்னால் இப்போ துண்டை விரித்து படுத்துட்டார். படுத்தா என்னாச்சுன்னா ஒரு மணி நேரம் தூங்கியிருப்பார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மக்களுடைய சலசலப்பு கேட்டது. விழித்து பார்த்தார். பார்த்தா அந்த செஞ்சியுடைய மகாராஜா மந்திரி பிரதானிகளோடு ஒரு பெரும் கூட்டத்தோடு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கார். திடுக்குன்னு விழித்தெழுந்து, களைப்பில் படுத்துட்டேன், கோச்சிக்கப்படாது நீங்கள் அப்படின்னு ஒரு சொன்னார். அதுக்கு மகாராஜா சொன்னாராம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பெருமாள் கோயிலில் ஒரு பிரம்மராட்சஸு ரொம்ப நாளாக குடியிருக்கு. நாங்களும் எங்கெங்கே இருந்தோ அதுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு மந்திரவாதிகளை கூப்பிட்டு யாகங்கள் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் பலிக்கலை. இந்த கோயிலுக்கு யார் அர்ச்சகம் பார்க்க வந்தாலும் அந்த அர்ச்சகரை தூக்கி எரிஞ்சிடும். அது எரிஞ்ச வேகத்தில் கை கால் முறிஞ்சு அந்த அர்ச்சகர் ஓடியே போயிடுவார். எத்தனையோ அர்ச்சகர்களை வச்சு பார்த்துட்டோம், ஒன்றும் நடக்கலை. அதனால் இந்த கோவில் கவனிப்பாரற்று அப்படி திறந்து கிடக்கு. அப்படிப்பட்ட கோயிலில் ஒரு நாமதாரி பட்டாச்சாரியார் நிம்மதியாக படுத்திருக்காருங்கிற செய்தி கேள்விப்பட்டு யாராதுன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் படுத்திருந்தீங்களே, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னார். உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே உங்களால் போக முடியுமான்னு கேட்டேன். போய் பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே தாராளமாக போயிட்டு வந்தார். ஒன்றும் ஆகலையேன்னார். ஆச்சரியமாக இருக்கே அப்படின்ன போது அவர் சொன்னாராம், நாங்கள் பரம்பரையாக நரசிம்ம உபாசகர்கள்,
எங்களுக்கு நரசிம்மர் பிரத்யக்ஷம், சுதர்சன உபாசனையும் உண்டு. அதனால் எங்களை பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னார். அப்போது மகாராஜா சொன்னார், அப்போது நீங்களே இந்த கோவில் அர்ச்சகராக இருப்பேடா, உங்களுக்கு மானியம் கொடுத்துட்றேன், அன்னாடம் அரிசி எல்லாம் கொடுத்துட்றேன், இது போக சம்பளம் உண்டு, நிலம் உண்டு, வீடு உண்டு, எல்லாம் கொடுத்துட்றேன், சம்மதமானு கேட்டார். நான் இந்த மாதிரி உத்தியோகம் தேடி தான் அங்கே வந்தேன் அப்படின்னார். உடனே அவரையே நியமிச்சுட்டாங்க. அவருடைய பக்தி சிரத்தையை பார்த்துட்டு அந்த செஞ்சி மகாராஜாவுக்கு இவர் மேலே ரொம்ப பிரீத்தியாகி தனக்கு ராஜகுருவாக வச்சுக்கிட்டார். இவர் தான் புரோகிதம் பார்ப்பார், இவர் தான் பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுவார், நல்ல நாள் முகூர்த்தம் குறிக்கிறதெல்லாம் அவர் தான். அப்படிப்பட்ட அந்த செஞ்சி ராஜகுருவுடைய பரம்பரையில் வந்த ஒருத்தர் சுயமாச்சாரியா புருஷர். அவர் பாண்டிச்சேரியில் முதலியார்பேட்டையில் கோவில் அர்ச்சகம் பார்த்துட்டுருக்கார். இவருக்கும் எனக்கும் எப்படி ஒரு சம்பந்தம் அப்படின்னா, எனக்கு சத்ரு பீடை அதிகம். சில மத வெறியர்கள் எனக்கு ரொம்ப மாந்திரிக இம்சைகள் பண்ணி இருமலை கிளப்பி விட்டாங்க. உபன்யாசத்துக்கு போனால் உபன்யாசம் பண்ண முடியாதபடி இருமல். ஒரு முறை இது ரொம்ப உச்சக்கட்டமாகி போச்சு. கூட்டம் பெருங்கூட்டம் காத்திருக்கு என்னை எதிர்பார்த்து. இருமல் தாங்க முடியல. இப்போ என்ன போகிறதா, போய் என்ன பிரயோஜனம், போய் இருமிட்டு உட்கார வேண்டியதான் மைக்கு முன்னால் என்ற ஒரு நிலைமை. அப்போ என்னுடைய வீடு அங்கே அந்த கோயிலுக்கு பக்கம்தான். அந்த கோயிலை தாண்டும் போது எனக்குள்ள ஒரு எண்ணம், சைக்கிள் நிறுத்திட்டு அந்த கோயிலுக்கு போனேன். இவரை பார்த்தா எனக்கு என்னமோ ஏதோ ஒரு பெருமாள் அருள் பெற்றவர் என்று எனக்கு ஒரு அனுமானம். சொன்னேன், இந்த மாதிரி சுவாமி நான் உபன்யாசத்துக்கு போயிட்டுருக்கேன், சில மதவெறியர்கள் இந்த மாதிரி அதை கெடுக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் உத்தரவு கொடுத்த இடம் நான் போவேன் அப்படின்னு. உடனே அவர் பட்டன்னு சொன்னார், நீங்கள் தைரியமாக போங்க, உங்களுக்கு ஒரு இருமலும் வராது, நீங்கள் உபன்யாசத்தை முடிச்சுட்டு இங்கே வந்து என்கிட்ட தகவல் சொல்கிற வரைக்கும் நான் கர்ப்பகிரகத்தை விட்டு நகர மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், பெருமாள் காப்பாற்றுவார் போங்க அப்படின்னார். சரி, அவர் மேலே பாரத்தை போட்டு சைக்கிளை மிதித்தா ஒவ்வொரு மிதிக்கும் ஒரு இருமல். ரோட்டில் போகிறவங்களாம் தெரியும் பார்க்குறான். இப்போது எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இவருடைய வார்த்தை ஒன்று தான். துணிஞ்சு போனால் அங்கே கோயிலில் உபன்யாச மண்டபத்துக்குள்ளே அடியெடுத்து வச்சேன்னா இருமல் நின்று போயிடுது. 2 மணி நேரம் பேசினேன், ஒரு இருமல் இல்லை. திரும்ப சைக்கிள் ஏறி மிதித்து வந்தேன், இருமல் இல்லை. நேராக கோயிலுக்கு வந்தேன். சுவாமி அற்புதம், எனக்கு ஒன்றும் சத்துருப்பிடை இல்லை என்று ஏதோ ஒரு சிறு தொகையை காணிக்கையாக வச்சு திருப்பாதங்களில் சேவித்தேன். அவர்கிட்ட இதை பற்றி கேட்டேன். கருட புராணம் சொல்லப்படாதுன்னு சொல்கிறாளே, அது அமங்கலமாமே, சாவு வந்துடுமாமே, அது சாவு வீட்டு புராணமாமல அப்படின்னு கேட்டேன். அதை பற்றி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத என் பையன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ அவருடைய குரலை நீங்கள் கேட்கலாம். அவருடைய திருவுருவத்தையும் இப்போது ஃபோட்டோவாக பார்க்கலாம். அவர் இப்போது இங்கே இல்லை, திருநாடு போயிட்டார். அவர் இருந்தவரை எனக்கு பக்கபலமாக இருந்தார். சத்துருப்பீடிகள் இல்லாமல் இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் பல பேருக்கு உபாதைகள் ஏற்பட்ட போது அவர்கிட்ட அனுப்பினேன். பல பேருக்கு அவர் பேய்களை விரட்டியிருக்கார், நோய்கள் குணப்படுத்தியிருக்கார், உத்தியோகம் வர வச்சிருக்கார், பிள்ளைகள் பிறக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கார். ஒரு வாக்கு ஒன்று தான். அப்பேற்பட்ட ஒரு மகான், அவருடைய திருவுருவத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கட்டுமே என்று இப்போது அந்த படத்தை பார்க்க போகிறீங்க, அந்த குரலை கேட்க போகிறீங்க. இதோ. இங்கே எல்லாரும் வீட்டிருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் உபன்யாசத்தை நடத்தி வைக்க முடியாத கேட்டுக்கொண்ட இந்த பாலசுப்ரமணிய குடும்பத்தினர்களும் நடத்தி வைக்கிற ஸ்ரீ ஜோசப் அவர்களுக்கும்
என்னுடைய மனமார்ந்த ஸ்ரீ சுதர்சன அனுகிரகத்தை முன்னிட்டு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். சின்ன விண்ணப்பம். ஜெயசதா சவிதிர்மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சதிசாசனா சந்நிவிஷ்டா கயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய பபு ஜலசங்க சக்கர ஸ்ரீ சங்கச்சக்கர கதாபாணேஹ பாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படி என்பதாக நம்முடைய பிரார்த்தனையை பகவானை பிரார்த்திக்கிறோம். சவிதிர்மண்டலம் மத்தியத்தில் இருக்க முடியாத ஸ்ரீமன் நாராயணனையும் நம்மளை எல்லாத்தையும் ரட்சிக்கக்கூடிய தற்காலத்தில் ஸ்ரீ சுதர்சன பகவானாக விளங்கக்கூடிய அந்த பகவானுடைய அனுகிரகத்தையும் நாம் பிரார்த்திக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த ஆலயத்தில் நடப்பெற முடியாத இந்த கருட புராணம் மகிமையை சில பேருக்கு குறைகள் இருக்கலாம். அது பண்ணலாமா, கெடுக்கலாமா, வீட்டில் கங்கலாமா, அது வேறு இது சம்பந்தம். இந்த உபன்யாசத்தை நடத்தி வைக்கிறவருடைய பாக்கியத்தை நான் பெருமையாக நடத்துகிறேன். இவருடைய சொற்பொழிவை 2 வாரமாக நடந்த சொற்பொழிவை கேசட்டில் நான் மனமாக கேட்டு ரசித்தேன். நான் எத்தனையோ நாள் இதை எதிர்பார்க்குறேன். இந்த புஸ்தகமும் எனக்கு கிடைக்கல. நான் ஏதோ பாலியத்தில் படித்தது கேட்க முடியல. அத்தை இவாள் ஏற்பாடு பண்ணி இப்போ நீங்கள்லாம் இதை கேட்டு ரசிக்க முடியாத பாக்கியத்தை பண்ணிக்கிறதா நான் அதை சொன்ன உடனே ஃபோனில் சொல்லிட்டேன். இப்படி மட்டுமாங்க 2 வாரம் நடக்கிறது கேட்டதுக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா அவன் செய்மா கர்மா என்ன பண்ணணும், இந்த கர்மாவில் என்ன இருக்குது, தோஷம் இருக்குது. நம்ம பசங்களுக்கு கீழ் தலைமுறைகள்லாம் இதை கேட்டாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணும், இதனால தான் அவன் மோட்சம் போகிறா அப்படின்ற ஒரு பெருமையை உண்டாகும். இந்த பெருமையோடு விண்ணப்பட்ட இந்த பாக்கியத்தை நீங்கள்லாம் கேட்டு ரசித்து இன்னும் இன்னைக்கு நடக்க முடியாத கடைசி பாகத்தையும் கேட்டு நீங்கள் ஆனந்திச்சு எல்லாரும் இந்த கருப்புராணத்தை எப்படி நடந்ததோ அப்படியே நடப்பதோ நாமும் அந்த வழியை கடைபிடிச்சி பகவத் ரபி அடைஞ்சு சில கர்மாவுக்கு செய்ய வேண்டியதான நாம் ஒரு ஆச்சாரியாலை அணுகி இந்த பஞ்சசம்ஸ்காராதிகளோ தீட்சைகளோ இந்த தீட்சை பண்ணால் நான் ஒருத்தர் போய் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால் பெரிய தொல்லைப்பட்டு விட்டா எங்கள் பெரியம்மா அத்தை இறக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்படுறாரு அப்படின்னு சில பேர் நினைக்கிறார். அதை நினைக்க வேண்டிய வேலையே கிடையாது. இனி அவன் நீ தீட்சை இறக்காம போய் அவனுடைய சரீரம் வந்து போயிடலாம். அதான் ஒரு ஆத்மா சரீரம் இதில் ஆற்றுல அடிச்சுன்னு வருதான். அடிச்சு வந்தால் கொண்டு ஆகி போச்சு. அவன் எந்த ஸ்வரூபம் யார் என்னன்னு தெரியலையா. அவனை எடுத்து ஒரு சம்ஸ்காரம் பண்ணிட்டான். சம்ஸ்காரம் பண்ண அந்த காலத்தில் கேட்கவே வேண்டாம். அவனை பண்ணிட்டான், அவன் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படி கட்டு போட்டாலாம். கட்டு போட்ட பாடு பெருமாள் தந்தைய வருங்காலத்தில் பெருமாளே இந்த விட்டு தாண்ட மாட்டேன்ட்டாராம். அதனால தான் நல்லான் சக்கரவர்த்தி பட்டங்கள்லாம் வந்துடுது. அப்படிப்பட்ட உத்தவமான இந்த பெருமையை எல்லாரும் கேட்டு ஆனந்திக்கிறவர்களும் இந்த நடத்தி வைக்கிறார அவருடைய பெருமையை எல்லாரும் பாராட்டணும். இன்னும் குறையும் கேட்டு நீங்கள் எல்லாரும் ஆனந்திக்கும் பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்போது கருட புராணம் என்பது இறந்த பிறகு செய்யப்படும் சாந்தி காரியம் பற்றி பேசுகிறது என்பதனாலே, அதுவும் இறந்த வீட்டிலே கொடுக்கப்படுகிறது என்பதனாலே அமங்கலம் என்று கருதப்படுகிறது. இப்போது நீங்கள் ஒரு சின்ன விஷயம் யோசிக்கணும். ஒரு வீட்டில் சாவு நடந்துட்டால் அங்கே எல்லாம் சோகமாக இருப்பாள். அந்த நேரத்தில் புரோகிதர் போய் உட்காந்து லெக்சர் அடிக்க முடியாது. நீங்கள் இன்னென்ன மாதிரி சிராதம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், சாந்தி காரியம் பண்ணணும் லெக்சர் அடித்தாலும் கேட்க மாட்டாங்க யாரும். இப்போ ஒரு காதலிக்கிட்ட பல விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறான், உட்கார வச்சு சொல்ல முடியாத அவள் ஓடி போயிடுவா அப்படிங்கிறதுக்காக லவ் லெட்டரில் எழுதி லவ் லெட்டர் கொடுக்குறான்னு இல்லையோ. அது மாதிரி தான் இந்த கருட புராணம் புஸ்தகத்தை பேசாமல் கொடுத்து இதை படிங்கோன்றார். அதில் சொல்லியிருக்கு இறந்தவனுக்கு முதல் நாள் என்ன செய்யணும், 2வது நாள் என்ன செய்யணும், 3வது நாள் என்ன செய்யணும், 10ஆம் நாள் என்ன செய்யணும், மாதம் என்ன செய்யணும், 1 வருஷம் ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்கு. அதை படிங்கோ அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்குறது தான். அது சாவு வீட்டில் கொடுக்குறாருன்னா இப்போ சாவு பற்றின விஷயத்த சாவு வீட்டில் கொடுக்காமல் கல்யாண வீட்டில் கொடுப்பாங்க சொல்லுங்க. நீங்கள் போய் ஒரு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண போகிறீங்க, ஒருத்தர் பத்திரிக்கை கொடுத்துட்டார் வீட்டுக்கு மணமக்களுக்கு என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு நீங்கள் சாவு பற்றிய புஸ்தகம் பிரேத காண்டம் படிங்க அப்படின்னு கொடுத்தா அன்றைக்கி அவங்க சாந்தி முகூர்த்தம் அன்றைக்கி அந்த பார்சலை பிரித்து பார்த்தா என்ன நினைப்பாங்க உங்களை பற்றி? சாவு பற்றிய புஸ்தகத்தை சாவு வீட்டில் தான் கொடுக்க முடியும். அது என்ன, இறந்து போன ஆத்மாவுக்கு நாம் செய்ய வேண்டிய சாந்தி காரியங்கள். அது நீங்கள் கட்டாயம் செஞ்சாகணும், இல்லாட்டி அது ஆவியாக அலையும். அதுக்கு தான் அது.
இதுதான் அதில் இருக்கிற அமங்கலமான விஷயம், மக்கள் நினச்சி பயப்படுறது. மற்றபடி அதில் அமங்கலம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கருட புராணத்தை அச்சு போட்டு பல பேர் புஸ்தக கம்பெனிக்காரங்க விற்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் விற்கிறாங்க. அவங்களாம் செத்தாக போயிட்டாங்களே. நானே 20 வருஷத்துக்கு முன்னாலே கருட புராணம் ஆன்மீக சொற்பொழிவாக சொல்லி 3 சீடியே வெளியே வந்திருக்கு. இது உண்மையிலேயே இந்த விஷயம் தெரியாததுனாலே பல இறந்த வீடுகளில் கடைப்பிடிக்க வேண்டிய ஆச்சாரங்களை கடைப்பிடிக்காமல் இருக்காங்க. எத்தனையோ ஆவிகள் அலைஞ்சிட்ருக்கு. அவங்கெல்லாம் சாந்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருட புராணம் புகழடைய வேண்டும் என்று குறிப்பாக இன்றைக்கி உபயதாரர் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டார். அப்போது இதில் ஒன்றும் அமங்கலம் இல்லை, ஒன்றும் தப்பில்லை. சும்மா ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு சாவு 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 சாவுன்னு 100 தடவை சொன்னால் செத்து போயிடுவோமா நம்ம? சொல்லுங்கள். 100 தடவை சொன்ன ஒரு மனுஷன் செத்து போவான்னா அப்புறம் தற்கொலை பண்ணிக்க ஆசைப்படுறவங்களாம் போய் ரயில் தண்டவாளத்தில் விழ வேண்டிய அவசியம் இல்லை, விஷம் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசாமல் உட்காந்து 100 தடவை சாவு சாவு சாவுன்னு சொன்னால் சாவு வந்துடுமே. அது வர மாதிரி தெரியலையே. அதனால் அனாவசியமான பயங்களை விட்டுட்டு, இது ஒரு புனிதமான புராணம். இந்த புராணம் முழுக்க முழுக்க சாவை பற்றியதல்ல. இது மொத்தம் 8800 ஸ்லோகம் கொண்டது. ஏறக்குறைய வால்மீகி ராமாயணத்தில் 1/3 ஒரு பங்கு. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் முழு புராணத்தையும் நீங்கள் படிக்கலாம், இல்லை இந்த பிரேத காண்டம் மட்டும் கூட படிக்கலாம். இது கருடனுக்கு பெருமாள் சொன்னதுனாலே கருடன் பேர் வச்சிருக்கு, அவ்வளோதான். ஏன் பெருமாள் பேர் வைக்கப்படாதான்? ஏற்கனவே விஷ்ணு புராணம்னு இருக்கே, விஷ்ணு புராணம் வராக புராணம்னு இருக்குது. அது மாதிரி இது ஒரு புராணம் ரெப்படிஷன் நினச்சிருவீங்க. இதுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணுமேங்கிறதுக்காக கருடனுடைய பேர் வச்சுருக்கு. இதில் நான் எடுத்துக்கிற பகுதி இந்த பிரேத காண்டம் தான். கருட புராணத்தினுடைய ஆச்சார காண்டத்தையோ பிரம்ம காண்டத்தையோ நான் எடுக்கலை. அது எடுத்தேன்னா அது மாதக்கணக்கில் போகும். கொஞ்சம் நெஞ்ச விஷயங்கள் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கு. நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானது பிரேத காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரேதம்னா என்ன அப்படின்னா, நாமெல்லாம் என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம்னா, டெட் பாடி, இறந்த உடலுக்கு பிரேதம்னு பேர் அப்படின்னு நாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா பத்திரிகையில் போலீஸார் பிரேத பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றான். ஆனால் இறந்த உடலுக்கு பிரேதம்னு பேர் இல்லை. பிரேதம் அப்படிங்கிற வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை. அது என்னன்னா, இறந்த உடலை விட்டு புறப்பட்ட ஆவி, அந்த ஆத்மா இருக்கே, அது ஒரு விதமான சரீரத்தோடு அலைகிறது. அதை தான் நம்ம ஆவிங்கிறோம். அந்த ஆவிக்கு பிரேதம்னு பேர். இப்போ ஒருத்தர் இறந்து போனார்னா பேப்பரில் இன்னார் இறந்து போனார், காலமானார், இருக்கை எய்தினார், அவர் ஆத்மா சாந்தி அடைவதாக அப்படின்றோம். ஆத்மா சாந்தி அடைகிறதுனா என்ன? ஆத்மா சாந்தி அடையாமல் போகிறதுனா என்ன? அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சாந்தி அடைவதுனா என்ன? இப்போ பசியாக இருக்கிறவனுக்கு 8 இட்லியும் ஒரு காப்பியும் கொடுத்தா அவன் சாந்தி ஆகிடுவான். அவனுடைய தேவைப்பாடு அதுதான். பிரேதத்துக்கு சாந்திங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்து மதமே ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது. 4 வேதங்கள், 2 இதிகாசங்கள், 18 புராணங்கள், எத்தனையோ ஸ்மிருதிகள், இவ்வளவும் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? சாந்தியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். ஒரு ஆத்மாவானது வேட்கையினாலே, தேவைப்பாட்டினாலே எவ்வளவோ துன்பங்கள் அடைஞ்சிட்ருக்கு. அதனால் ஆத்மாவின் இறுதி இலக்கு என்ன? தேவைகளை கடந்த நிலை, சாந்தி நிலை. அது அடைய வேண்டும். அதுதான் உபனிஷதங்கள் முழங்குகின்றன, வேதங்கள் முழங்குகின்றன. பிரபலமாக நீங்கள் ஒரு ஸ்லோகம் கேட்டிருப்பீங்க. அசதோமா சத்கமயா, சுருண்டு கிடக்காதீர்கள், உயிர்ப்பினை அடையுங்கள். தமசோமா ஜோதிர்கமயா,
அறியாமையிலிருந்து அறிவுக்கு வாருங்கள், இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வாருங்கள். மிருத்யோர்மா அமிர்தங்கமயா, சாவிலிருந்து வாழ்வுக்கு வாருங்கள். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒவ்வொரு உபனிஷத்தினுடைய தொடக்கமும் சாந்தி சாந்தின்னு சாந்தின்னு தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உபனிஷத்து முடிவும் சாந்தி சாந்தி சாந்தின்னு தான் முடியும். அந்த சாந்தி இல்லாமல் தான் நாம் பேயாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஜப்பான் போகிறான், இங்கேருந்து ஆஸ்திரேலியா போகிறான், இங்கேருந்து அமெரிக்கா போகிறான். எதுக்கு? இருக்கிறது பத்தலை, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த வேணும் வேணுங்கிற ஒரு வேட்கையானது சாகிற வரை அவனுக்கு நிற்கிறது இல்லை. எவ்வளவு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் இன்னும் வேணும், இன்னும் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறான். இதெல்லாம் இந்த வேட்கை தீர்ந்து தன்னில் தானே சாந்தி அடையக்கூடிய அந்த நிலை, அது அடையணும். அது அடையணும்னா அதை அடையணுங்கிற ஆசை வேண்டும், அப்போ தான் அதை அடைய முடியும். இப்போ இங்கே இந்த பிரேதங்கள் ஆவிகள் அலைஞ்சிட்ருக்கே, அவற்றுக்கு என்ன சாந்தி அப்படின்னா, இந்த இறந்த உடலை விட்டு புறப்பட்ட அந்த பிரேதமானது, அந்த ஆவியானது என்ன செய்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கருட புராணம் என்ன சொல்லுது தெரியுமா? இறந்து போன ஆவியானது அந்த இறந்து போன உடம்பை விட்டு 10 முழம் உயரத்தில் நிற்குமா. நின்றுக்கிட்டு ஐயோ என் உடம்பு போச்சே, ஐயோ என் உடம்பு போச்சேன்னு அழுகுமா. எது வரைக்கும் அழும்? சுடுகாட்டில் போய் எரிக்கிற வரைக்கும் அழும். அந்த உடம்பு வெந்துக்கிட்டு இருக்கிற போது என் உடம்பு வேகுதே, என் உடம்பு வேகுதே அப்படின்னு கதறுமா. அந்த சிரசு தலையானது வெந்து முடிகிற வரை அந்த பிரேதம் அங்கேயே இருக்கும், ரொம்ப துன்பப்படும். அந்த நேரத்தில் அந்த இறந்த உடல் வீட்டில் இருக்கிற போது, கிடக்கிற போது, அந்த வீட்டில் இருந்து கொண்டு மற்றவர்களுடைய கருத்து என்னங்கிறத கவனிக்குமா. மற்றவங்களாம் நான் செத்ததை பற்றி அழுகிறாங்களா, கவலைப்படுறாங்களா, ஒளிஞ்சது சனியன்னு நினைக்கிறாங்களான்னு பார்க்குமா. இந்த டெட் பாடியை வீட்டில் போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் டிவி பார்க்குறத ஆண்டவன் பார்க்குறானோ இல்லையோ, ஆவி பார்க்குது. அது சபித்து சாபம் போடுமா, நீ நாசமாக போக, நான் இங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி இந்த வீட்டில் கொண்டாட்டமாக பண்ணுறீங்க என்று சபிக்குமா. அதுக்கு செய்ய வேண்டிய சாந்தி சிராதங்கள் முறைகள்லாம் ஒழுங்காக செய்யலைன்னா அந்த வீட்டு வாசல்லே இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் வியாதி வரட்டும், நோய் வரட்டும், கஷ்டம் வரட்டும்னு சபிச்சுட்டே இருக்குமா. அந்த ஆவிகளுக்கு சாதாரண மனிதர்களுக்கு இல்லாத சக்தி உண்டு, அதனுடைய சாபம் பலிக்கும். இன்றைக்கி பெரும்பாலான வீடுகளில் வியாதிகள் பெருத்து போனதுக்கு இது ஒரு காரணம், எல்லாம் ஆவிகளுடைய சாபம். நம்ம வீட்டில் அப்பா, தாத்தா, முத்தாத்தா, பாட்டன், பாட்டி யாரோ செத்து ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அவங்க எக்கேடுக்கிட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம தொப்பையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். நமக்கு இந்த உடம்பை கொடுத்த நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், அந்த நன்றி கடனை தீர்த்தமா. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு என்ன பரிகாரம், அதை செய்ய வேண்டியது நம்ம கடமை தானே, நாம் செய்யலைன்னா யார் செய்வா அப்படிங்கிற ஒரு யோசனை யாருக்கும் கிடையாது. நமக்கு டிவி சீரியலும் சினிமாவும் அதுவும் தானே முக்கியமாக இருக்கே, நம்ம ஜாலி பண்ணுறதுல தான் இருக்கோம். இந்த ஆவிகள் உலகத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். முதல்ல ஒரு கேள்வி, இந்த ஆவியெல்லாம் இருக்கா இல்லையா, ஆவி பேய் பிசாசெல்லாம் இருக்கா இல்லையா, இது ஒரு முக்கியமான கேள்வி. இது விஷயமாக நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஆத்மாவிலேயே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்கிற கூட்டம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு போகுது. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, மேல் நாடுகளில் இதை பற்றி ரொம்ப கேலி பண்ணிக்கிட்டோம் ஒரு காலத்தில். இன்றைக்கி என்னடான்னா, நீங்கள் இங்கிலீஷ் சேனல்ஸ் டிவியில் ஆன் பண்ணால் பெரும்பாலான சேனல்ஸில் ஆவி படம் தான் ஓடுது, பேய் பிசாசு படம் தான் ஓடுது. உங்களுக்கு சரித்திர படம் எடுத்தாலோ சமூக படம் எடுத்தாலோ படம் வெற்றி அடையாமலும் போகலாம். ஆனால் ஆவி படம் பேய் படம் எடுத்தால் நிச்சயமாக ஓடும் நல்லா. இன்றைக்கி மேல்நாடுகளில்
எங்கே பார்த்தாலும் ஆவி படம். காரணம் என்னடான்னா, வாழ முடியாத முறைப்படி வாழ்ந்து அவன் ஆவியாக அலையிறாங்க. அந்த ஆவிகள் கொடுக்குற தொல்லை தாங்க முடியாமல் இவங்க சினிமாவில் இறங்கிட்டாங்க. எல்லாம் எங்கே பாரு எல்லாம் ஆவி கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ஆவிகள் இருக்கின்றனவா என்ற கேள்விக்கு ஒரு ரிலையபிள் ஆன்சர் என்ன அப்படின்னா, அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி மாளிகையிலே ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பிறகு வந்த அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லோருமே என்ன சொன்னாங்க? ஜனாதிபதி மாளிகையிலே ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஆவி அலைகிறது, நாங்கள் பார்த்துருக்கிறோம் என்று தான் சொன்னார்கள். ஜான் எஃப் கென்னடியே சொன்னார். நான் ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு ஈஸ்டர் போட்டு உட்காந்துருக்கேன், இந்த சுவருக்குள்ளேருந்து கிளம்பி ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப சீரியஸாக அப்படி போய் அந்த சுவருக்குள்ளே நுழைஞ்சிட்டார். நான் கூப்பிட்றேன் மிஸ்டர் லிங்கன்னு கூப்பிட்றேன், திரும்பி கூட பார்க்கல. அவர் ஆவி இங்கே இருக்குது அப்படின்னு எல்லா ஜனாதிபதிகளும் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார்கள். இந்த பாழடைந்த கோட்டைகளிலே பழைய மன்னர்களின் ஆவிகள் அலைவதாக மேல்நாட்டினர் சொல்கிறார்கள். நம்ம நாட்டில் இந்த ஆவிகளை நாம் ஒரேடியாக புறக்கணித்து விட்டோம். ஆனால் இப்போ ஆவிகளை வரவழைத்து மீடியம் மூலமாக வரவழைத்து கேள்விகள் கேட்குறாங்க. சில பேர் ஏபிசிடின்னு எழுத்து எழுதி இந்த பிளான்செட்னு ஒன்று விற்கிது மேல் நாடுகளில். அந்த பிளான்செட்டில் கை வச்சிங்கன்னா ஒரு கேள்வி கேட்டால் அந்த ஆவியானது அந்த பிளான்செட் அப்படியே நகர்த்தி அந்த ஏபிசிடிங்கிற எழுத்தில் போய் 1 by 1 நிற்கிது, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஆவிகள் இருக்கின்றன. ஆவிகள் இருக்கின்றன, அவை சாந்தி அடையாமல் இருக்கின்றன. அவற்றுக்கு சாந்தி செய்ய வேண்டும். அதுதான் இப்போ நம்ம கடமை. கருட புராணம் அதுதான் சொல்லுது. எப்படி சாந்தி செய்கிறது, என்ன சாந்தி செய்கிறது. இப்போ இந்த கருட புராணத்தை நிறைய பாகங்களாக போட இருக்கிறேன். ஏன்னா நிறைய விவரங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது இந்த கருடாழ்வார் ஒரு கேள்வி கேட்குறார் பெருமாளை. முதல் அத்தியாயத்தில், பிரேத காண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் 31வது ஸ்லோகம். கேன ஹேத்துனா கதம் ஹி மிரியதே ஜந்து மிருதோவை குத்திர கச்சதி. பெருமாளே, என்ன காரணத்தினால் ஒரு ஆத்மா சாவடைகிறது, உடலை விட்டு புறப்படுகிறது, அப்படி இறந்த ஆத்மா எங்கே போகிறது அப்படின்னு கருடாழ்வார் கேட்குறார். அதுக்கு ஸ்லோகம் 34 பெருமாள் பதில் சொல்கிறார். யஸ்ய காலேன நோ யாயாத் வியோகா பிராணதேகயோகோ பிராணினஸ்ச ஸ்வசமயே மிருத்யுர் அத்தியந்த விஸ்மிருதிஹி. யாருக்கெல்லாம் ஆயுட்காலம் முடிவடைகிறதோ அவர்களுடைய ஆத்மா உடலை விட்டு கிளம்புகிறது. அவர்களுடைய ஆத்மா தாமே போவதில்லை, யமதூதர்கள் இழுத்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆயுள் கணக்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷன் 35 வருஷம் 6 மாதம் 3 வாரம் இத்தனை மணி நேரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தால் அந்த கணக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க யமதூதர்கள். கரெக்டாக அது முடிஞ்ச உடனே, இப்போ ஒரு கல்யாண மஹால் புக் பண்ணுறீங்க, இன்றைக்கி 5 மணிக்கு புக் பண்ணால் நாளைக்கு 5 மணி வரைக்கும் தான் அது செல்லும். 5 மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த பார்ட்டி வந்துடும். நீங்கள் வெளியே போங்கம்பா. அது மாதிரி தான் இந்த உடம்பு ஒரு லாட்ஜ் மாதிரி தான் இது. இந்த லாட்ஜை புக் பண்ணியிருக்கு அந்த ஆத்மா, இத்தனை வருஷம் இருக்கலான்ட்டு. அந்த டைம் பீரியட் முடிஞ்சிருச்சுனாக்கும் எத்தனை டாக்டர் வேணாலும் உங்களுக்கு பாதுகாக்கட்டும், எத்தனை நர்ஸுகள் வேணாலும் உங்கள் பக்கம் இருக்கட்டும், எத்தனை மெடிக்கல் ஷாப்காரங்களும் இருக்கட்டும், ஒன்றும் புண்ணியம் இல்லை, அந்த ஆத்மா புறப்பட்டுரும். அப்போ மனிதன் வாழ்வது என்பது ஆயுள் புண்ணியத்தினாலே. அந்த ஆயுள் புண்ணியம் தீர்கிற போது அவன் புறப்பட்டாக வேண்டியிருக்கிறது. அவனை யமதூதர்கள் இழுத்து கொண்டு போகிறார்கள்ங்கிறான். எங்கே இழுத்துக்கிட்டு போகிறாங்கன்னா நரகத்துக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அது போகிற வழி எப்படி இருக்குது, ரொம்ப பயங்கரமான வழி அது. அந்த நரகத்தில் என்ன நடக்குது, பயங்கர தண்டனைகள்லாம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இறந்து போன இந்த ஆவியானது ஒரு பாதை வழியாக நடந்து போகுதுன்னு சொல்கிறீங்க, தண்டிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க.
அதை நம்ம எப்படி நம்புறது? இப்போ இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பை சாட்டையால் அடிச்சிங்கன்னா எனக்கு வலிக்கும். நடடான்னு சொன்னால் நடப்பேன், எனக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் உடம்பை விட்டு வெளியே வந்த ஆத்மாவுக்கு உணர்வுகள் உண்டா? அதுக்கு கால் உண்டா, கை உண்டா, நடக்கிறதுக்கு ரோடு உண்டா? நரகத்தில் அடிக்கிறாங்கன்னா அந்த உடம்புக்கு உணர்வு உண்டா, வலி உண்டா? அப்போ அவங்க என்ன மாதிரி ஷேப்பில் இருப்பாங்க? இப்படிலாம் கேள்வி வருது. ஒரு தடவை ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆவிகளை பற்றி. ஒரு நரம்பியல் நிபுணர் புகழ்பெற்றவர் அவர் பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் அம்பக்கு, இது எல்கேஜி யூகேஜிக்கு அது மாதிரி இருக்குது, ஏன் சார் இந்த விஞ்ஞான உலகத்தில் இப்படியெல்லாம் அண்ட புழுகு ஆகாச புழுகு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போது இந்த மாதிரி ஆள்களெல்லாம் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் திடமாக இருக்காங்க. நான் இப்படி தான், நான் சாஸ்திரங்களை நம்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு அசையாத நிலையில் இருக்கிறவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களை நாம் திருத்த முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கனவில் ஒரு சிங்கம் துரத்துது உங்களை, நீங்கள் ஓடுறீங்க, அந்த சிங்கம் உங்களை அடித்து போடுது, உங்கள் சதையை பிச்சு பிச்சு சாப்பிடுது. இப்படி ஒரு கனவு. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குது? பயம், வேதனை, அழுகை, துன்பம் எல்லாம் இருக்கா இல்லையா? கண்ணு முடிச்சு பார்த்தா அப்பா இது வெறும் கனவு தானா அப்படின்னு மறந்துடுறோம். இப்போது ஒரு கேள்வி என்னென்னா, உங்களுக்கு தினம் இந்த மாதிரி ஒரு சிங்கம் உங்களை அடித்து திங்கிற மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வரும் அப்படின்னு ஒரு முனிவர் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்களா? நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்? தூக்கத்தில் நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிறத பிரத்யட்சமாக பார்க்குறீங்க. அப்போது நேரில் சிங்கம் அடித்தா இருக்கிற மாதிரி ஒரு வேதனை தான் தூக்கத்துலேயும் நாம் அனுபவிக்கிறோம். அது துன்பந்தான். அந்த தூக்கத்தில் நாம் ஓடுற மாதிரி இருக்க அது என்ன சரீரம், அது என்ன உடம்பு? இந்த உடம்பு தான் பாயில் படுத்து கிடக்கு தரையில். அந்த கனவில் ஒரு உடம்பு ஓடுதே, சிங்கம் துரத்துதே, அது பிடுங்கி திங்குதே, அது என்ன உடம்பு? அது ட்ரீம் பாடி, சொப்பன சரீரம். அப்போது அந்த நிலையில் நீங்கள் அடையக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் உங்கள் ஆத்மாவை பாதிக்குது, உங்கள் மனசை தொடுது. அதனால் நீங்கள் ரியாக்ஷன் அடைகிறீங்க. எத்தனை பேர் ஜிலேபியாக சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டு தூங்கிக்கிட்டே வாயில் எச்சு ஒழுக விடுறாங்க. முடிச்சு பார்த்து சி கனவாது அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் கனவில் ஆண் பெண் புணர்ச்சியாக இருப்பதாக கனவு கொண்டு உடல்நிலையிலே பாதிப்படைகிறார்கள்? அதெல்லாம் உண்டு தானே. எத்தனை பேர் தூக்கத்தில் பேய் அடிக்கிற மாதிரி கனவு கண்டு ஊ ஆ ஊன்னு கத்துறாங்க. இதெல்லாம் பார்க்க தானே செய்கிறோம். அப்போது சொப்பன சரீரம் என்ற ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரமானது உங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறது என்பது உண்மையானால், இந்த உடலை விட்டு புறப்பட்ட ஆத்மாவானது பிரேத சரீரம் என்ற ஒரு சரீரம் அடைகிறது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது? ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது? இருக்குது, இந்த ஆவிகள் இருக்கு. இந்த ஆவிகளை கூப்பிட்டு பேசுகிறவங்க, என் கண்ணுக்கு ஏதோ ஆவி தெரியுது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு ஒரு கதை படிச்சிருப்பீங்க மேல்நாட்டில். ஹெலன்னு ஒரு ஊற்றி இருந்தாலாம், அவள் ரொம்ப அழகாக இருப்பாளாம். இதுக்காக 2 ராஜ்யமே சண்டை போட்டுக்கிச்சான். ஏகப்பட்ட வீரர்கள் செத்து போனாங்களாம். அந்த ஹெலனை பார்க்கணும்னு சொல்லி, அந்த ஹெலனுடைய ஆவியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறான். அது ஒரு மந்திரவாதியாக அவனுக்கு அந்த மூஞ்சியை காட்டுறான், இதுதான் அந்த ஹெலன் அப்படின்னு. உடனே இவன் பார்க்குறவன் ஆச்சரியப்பட்டு, வாஸ் திஸ் த ஃபேஸ் தட் லான்ச்ட் 1000 ships அண்ட் burnt the topmost towers of Ilium அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறான். ஓ, இந்த மூஞ்சி தானா அது? 2 நாடுகளே சண்டை போட்டு ஆயிரக்கணக்கான வீரர்கள் அழிஞ்சு போகிறதுக்கு இந்த மூஞ்சி தான் காரணமாக இருந்ததா என்றவன் ஆச்சரியப்பட்டு போகிறான். அப்போ ஆவிகள் கதை அங்கேயும் நிஜமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரேத சரீரமானது
துன்பமடையாமல் இன்பமடைய வேண்டுமானால் நாம் இங்கே பூமியில் இருக்கிறவங்க சில காரியங்களை செய்யணுமா. இப்போ முதல்ல என்ன சொல்கிறார் பெருமாள், இறந்தவன் கையில் தர்ப்பை வைக்க வேணுங்கிறான். இறந்தவன் கையில் தர்ப்பை இருந்தால் அவன் வைகுண்டம் போகிறதுக்கு வழி உண்டு. காரணம் என்ன, தர்ப்பை புல்லுங்கிறது விஷ்ணுவனுடைய தலைமுடியிலிருந்து தோன்றியது. எள் என்பது அவன் வியர்வையிலிருந்து தோன்றியது. அதனால தான் எள் அன்னம் கொடுக்கறது, இந்த பித்தர்களுக்கு எள் அன்னம் கொடுக்கறது, எள் தானம் கொடுக்கறது எல்லாம் அப்படி தான். இந்த பித்ருலோகம் என்ற ஒரு லோகம் உண்டு. இந்த மாதிரி ஒரு இறந்த பிரேத ஆவிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு உலகம் அது பித்ருலோகம். அங்கே அதுக்குன்னு சில தேவதைகள் இருக்கிறார்கள் சூப்பர்விஷனுக்கு. அவர்களுக்கு உப்பு ரொம்ப பிரியமானது. ஏன்னா உப்பு விஷ்ணுவனுடைய சரீரத்திலிருந்து உண்டாவது. இதை பற்றி இன்னும் விளக்கமாக வேணும்னா, இந்த புரோகிதர்கள் வாத்தியார் பிராமணங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அதெல்லாம் சாந்தி காரியம் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்க கேட்குற தட்சணையை கொடுத்து அதை செய்யணும். கண்டிப்பாக ஒருத்தர் இறந்தாருன்னா அதுக்குரிய புரோகிதரை கூப்பிட்டு, ஐயா அதுக்கு என்ன சாந்தி காரியம் நம்ம என்ன பண்ணணுமோ செலவை பற்றி யோசிக்காதீங்க, நீங்கள் சொல்கிற பண்ணி நான் செய்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவங்களுக்கும் தட்சணை கொடுத்து அனுப்பணும். அப்போ அந்த ஆத்மாவானது திருப்தி அடைகிறது அப்படின்றான். திருப்தி அடையுதுன்னா என்ன அப்படின்னா, அது ரொம்ப தாகத்தோட பசியோடு இருக்குமா. இந்த பிரேதமாக போகுதே ஆவி இருக்கே, அதுக்கு தாங்க முடியாத பசி தாகம் இருக்குமா. அந்த பசியும் அந்த தாகமும் எப்போ தீருது அப்படின்னா, நீங்கள் இங்கே பண்ணுற சாந்தியினாலே அதுக்கு அந்த தாகம் தீருது, அந்த பசி போகுது. அப்படி நீங்கள் செய்யலைன்னா அந்த ஆவி என்ன நினைக்கிது, அட பாவி, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன், எனக்கு நீ இது கூட செய்யலையேடான்னு சொல்லி சபிக்குமா. அந்த சாபம் 1க்கு 100 மடங்காக பலிக்கும். குறிப்பாக வியாதிகளை உண்டு பண்ணும். இன்றைக்கி வியாதி இல்லாத உடம்பே கிடையாது. எல்லா வீட்லேயும் வியாதி தான், ஏதாவது ஒரு வியாதி. மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல பிஸ்னஸ் ஓடுது. வீதிக்கு 2 மெடிக்கல் ஷாப்பு. டாக்டர் படிக்கிறதுக்கு வருஷம் கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா வியாதி அதிகமாகிட்டு போகுது இல்லை. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இது தான். இந்த ஆவிகளை நாம் கவனிக்காதது தான் நமக்கு வியாதிகள் வருது. அதை நாம் உணரணும். அந்த நரகத்தில் என்ன மாதிரி தண்டனைங்கிறதெல்லாம் இப்போ நான் பின்னால் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இந்த யமன் என்ன பண்ணுவான்னா, யம தூதர்களை வச்சு அந்த இறந்து போனவனை கூட்டிகிட்டு வாங்க, கொண்டு வாங்கன்னொடனே கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அவன் பார்த்து அந்த லெஜரை செக் பண்ணி ரைட்டாக அப்படின்னு. ரைட்டு, ஏன்னா அதில் தப்பு இருக்கக்கூடாது இல்லையா. இவன் டோர் நம்பர் 18 இருக்கிற ஆளை கொண்டு வரதுக்கு போகிறா 19 இருக்கிற ஆளை கொண்டு வந்துட்டான்னா அது தப்பாகிடுமே. அதை செக் பண்ணிவிட்டு சரி கொண்டு போய் அந்த வீட்டில் விடுங்க அப்படின்னு மறுபடி அனுப்புவாங்களாம். அதனால தான் இறந்து போனவங்களுடைய பாடியை உடனே எரிச்சிடாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். ஏன்னா இன்கேஸ் அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அது கரெக்ட் பர்சனை கொண்டு வர்றதுக்காக இந்த ஆத்மாவை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படிலாம் கூட எரர்ஸ் நடக்குது. இப்போ போஸ்ட்மேன் என் வீட்டு லெட்டர் பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுத்துட்றாருல சில சமயத்தில், அது மாதிரி தப்பு தான் அது. அப்படி சொல்லியிருக்கு. அப்போது அதுக்கப்புறம் அவனுக்கு நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை அனுபவித்த பிறகு என்ன ஆகுதுன்னா, தங்கம் திருடினவன் புழுவாக பிறக்கிறான், தானியம் திருடினவன் எலியாக பிறக்கிறான், வாகனங்களை திருடினவன் ஒட்டகமாக பிறக்கிறான், பழங்களை திருடினவன் குரங்காக பிறக்கிறான், உணவினை திருடியவன் காக்கையாக பிறக்கிறான், பாத்திரங்களை திருடியவன் கழுகாக பிறக்கிறான், நிறைய பொய் பேசுகிறவன் திக்குவாயனாக பிறக்கிறான். இந்த திக்குவாய் எதுக்கு வருதுன்னா, ரொம்ப பொய் பேசுவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் பொய் பேசுவாங்க. அவங்களுக்கு மறுஜன்மம் திக்குவாய் தான். இந்த நரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான நரகங்கள் சொல்கிறார் பெருமாள். நரகங்கள்லேயே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அங்கே கட்டி வச்சு அடிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, இல்லை லாக்கப்பில் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா. அது மாதிரி அந்த நரகத்துக்கு போகும்போது இவங்களுக்கு ஒரு விதமான உடம்பு கொடுக்கப்படுகிறது இந்த பிரேதங்களுக்கு. அதுக்கு பேர் யாத்தனா சரீரம். யாத்தனா சரீரம். யாத்தனா சரீரம்னா என்ன அப்படின்னா, இப்போது அந்த சரீரத்தை கிடத்தி இந்த கையை வெட்டினா அந்த வெட்டின வலி இருக்கும், ஐயோ கை போகுதேன்னு. இந்த கை வெட்டி துண்டாக போன பிறகு புதுசாக இன்னொரு கை முளைக்கும், அதை மறுபடியும் வெட்டுவான்.
மறுபடியும் முளைக்கும், மறுபடியும் வெட்டுவான். இப்படி 1000 தடவை நடக்கும். ஏன்னா அவன் ஊர்காசு திருடி திருடி வாழ்ந்தவன். அந்த மாதிரி துன்பத்தை அனுபவிக்கிறது என்று கொடுக்கப்படுகிற சரீரத்துக்கு யாதனா சரீரம்னு பேர். அந்த யாதனா சரீரம் நம்ம அடைகிறோம். அந்த யாதனா சரீரம் நம்ம அடையாமல் இருக்கணும் அப்படின்னா உயிரோடு இருக்கிற போதே பெருமாளை கும்பிட்டு எம்பெருமானை தியானம் பண்ணி புண்ணிய காரியங்கள் பண்ணி பாவ காரியங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாதையெல்லாம் இல்லை. நான் என் இஷ்டப்படிலாம் வாழ்வேன்னு சொன்னால் அந்த நரகங்கள், ஆயிரக்கணக்கான நரகங்களில் ஒரு 5-6 பேர் சொல்கிறாரு. ரௌரவ நரகம், அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே நெருப்பாக இருக்குமா, சுடும், வேக்காடு. மகாரௌரவம்னு ஒரு நரகம், அங்கே எறும்பு, கொசு, கொக்கு, காகமெல்லாம் உங்களுக்கு கொத்தி கடிக்கும். அதிசீத்தான ஒரு நரகம் இருக்குது, அங்கே வந்து அண்டார்டிகா மாதிரி ஒரே ஐஸ் கோல்டு, போட்டுக்கிறதுக்கு ஸ்வெட்டரு மஃப்ளர்லாம் இருக்காது, அப்படி நடுங்கும், பல்லெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடும். அந்த பல் வந்து ஆடுற சத்தம் வெளியே கேட்குமா. அப்புறம் வந்து அசிபத்திர வனம் அப்படின்னா, இந்த அசிபத்திர வனம் வந்து கூரிய இலைகள் உள்ள மரங்கள் இருக்குமா, அந்த மரத்தினுடைய இலைகள் உங்கள் மேலே உரசும். டாக்ஸ், நாய்கள்லாம் வந்து அந்த ரத்த வாடகைக்கு வந்து அதை கடித்து திங்கும். இந்த அதிசீதாவில் வந்து இறந்து போன பிணத்தை தான் சாப்பிட கொடுப்பாங்களாம். உங்களுக்கு பிரியமான சாப்பாடு என்ன அப்படின்னு இப்போ ஹோட்டலில் போனால், சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான். அங்கே வந்து இட்லி வேணும் அல்லது தோசை வேணும்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே அதிசீதாவுக்கு போனால் என்ன வேணும்னு கேட்க மாட்டான், கொடுக்குறது தான் சாப்பிட்ணும். அவன் என்னத்தை கொடுப்பானான்னா செத்து போன பிணத்தை கொண்டாந்து கொடுத்து பிச்சு தின்னு தான் ஆகணும். அப்புறம் இது மாதிரி நிறைய நரகங்கள், இதை பற்றி விவரங்கள் பின்னால் நிறைய சொல்கிறேன் நான். ரோதகான்னு ஒரு நரகம், சூக்கரான்னு ஒரு நரகம், தாளன்னு ஒரு நரகம், தப்தகும்பான்னு ஒரு நரகம், மகாஜ்வாலான்னு ஒரு நரகம், கிருமின்னு ஒரு நரகம், வைத்தரணின்னு ஒரு நரகம், மகாகோரம்னு ஒரு நரகம் எல்லாம் இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள் சொல்லி, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்கல்ல, இவங்களுக்குன்னு ஒரு நரகம் இருக்கான். அதில் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய பள்ளம் இருக்குமோ, அது நிறையா யூரின் இருக்குமா, மூத்திரம், அதில் போட்டு விட்ருவாங்களாம். அதையே குடிங்க, அங்கேயே மிதந்துக்கிடுங்க, அதிலையே குளிங்க அப்படின்வாங்களாம். அதனால் இந்த அம்மா ஆத்தான் பேசுகிறான் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்க வேண்டியதுதான். அங்கே போட்டு மிதின்னு மிதிப்பானான். ஏன்டா உங்கள் தமிழில் எத்தனை வார்த்தை இருக்குது, அத்தனை விட்டுட்டு உன் வாயில் எடுத்தெடுப்பில் இந்த வார்த்தை தான் வருது உனக்கு அப்படின்னு சொல்லி மூத்திரத்தை குடிக்க வைப்பாங்களாம். அது ஒன்று. பொதுவாக நரகத்தில் அவர் பெருமாள் சொல்கிறாரு, இங்கிருந்து கொண்டு போகப்படுகிற பிரேதங்கள், ஆவைகள், நரகத்துக்கு போகிறவர்கள் சமைக்கப்படுவார்கள், கிழிக்கப்படுவார்கள், உதைக்கப்படுவார்கள், உடைக்கப்படுவார்கள், குத்தப்படுவார்கள், நனைக்கப்படுவார்கள், கொதிக்க வைக்கப்படுவார்கள். எல்லா விதமான காரியமும் நடக்கும். பொரிக்கும் சட்டியில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவான், ட்ரை ஃப்ரை. ஆயில் ஃப்ரை இருக்குது, ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவான். படுக்க வச்சு ரம்பத்தை வச்சு அறுப்பான், அறுத்து பாடி ரெண்டானோன்னு மறுபடியும் ஒட்டிக்கும், எகெயின் அறுப்பான். அப்படி ஒரு தண்டனைகள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு நரக நாள் 100 ஆண்டு மனித நாளுக்கு சமம். ஒரு நரக நாள் கேலண்டர், நரகத்தில் இருக்கிற கேலண்டர் கணக்குப்படி ஒரு நாளுங்கிறது மனிதனுடைய 100 வருஷத்துக்கு சமங்கிறான். அவ்வளவு துன்பம் நம்ம அனுபவிக்கணும். இப்படியெல்லாம் வந்து அனுபவிக்கிறதுனால தான் நரகத்திலிருந்து பூமிக்கு வந்து மறுபடி பிறக்கிற ஆத்மாவானது சில சமயம் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அது செய்கிறதில்லை. இப்போ ஒரு தனி ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், அங்கே ஒரு பெண் போய்கிட்டு இருக்கான்னா அவளை தொட வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுறது. ஏன் தோன்றுறது? இவன் ஏற்கனவே முந்தின ஜென்மங்களில் தொட்டு கை வச்சு அதுக்கு வாங்கியிருக்காங்க. அது வந்து சம்ஸ்காரமாக படிஞ்சிருக்கு மனசில். வேணாம்ப்பா, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒரு பயம் ஏற்பட்டு பேசாமல் போகிறான். போலீஸ் இல்லாத இடங்களிலே, சட்டத்தின் கரம் நீட்டப்படாத இடங்களிலே மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கு காரணம் இந்த நரக துன்பங்கள் தான். எல்லாம் நரகத்தில் போட்டு வேக வச்சதில் இவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஒரு பயம் ஏற்பட்டு போயிருக்கு, பாவம் செய்ய வேண்டான்னு. ஏண்டானா மறுபடி அடுத்த பிறப்பு எடுக்கிற போது அம்மாவுடைய வயிற்றில் அவன் குழந்தையாக இருக்கிற போது அந்த பூர்வ ஜென்ம நினைவுகள் எல்லாம் வருமா, அந்த ஞாபகம் பூரா இருக்குமா. அப்போது ஒரு சங்கல்பம் எடுத்துக்குமா, அப்பா இந்த ஜென்மத்திலேயாவது நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த கலப்படம் பண்ணுறது, கள்ள ஓட்டு போடுறது,
போலி நகையை விற்கிறது இதெல்லாம் வேண்டாம், இந்த கடன் விட்டு அடிக்கிறது, ஸ்மக்லிங் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்குமா. அதனால தான் இப்போ கூட வந்து சில பேரை ஒரு கெட்ட தொழிலுக்கு கூப்பிட்டா நான் வரல சார் அப்படின்னு சொல்கிறான். உதவாங்கின பயம் அது, வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் துணிஞ்சு செய்கிறான், ஏன்னா அவன் இன்னும் வாங்கலை, அவன் வாங்குறதுக்கு இருக்குது அவனுக்கு பின்னால் ஏகச்சக்கமாக. ஒரு தடவை போயிட்டு வந்தான்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி அவன் எல்லாம் சரியாக போயிடும், சுழுக்கெடுத்து விட்ருவானுங்க கரெக்டாக. ஆனால் இந்த மாதிரிலாம் தப்பு தண்டா பண்ணாமல் ஒருத்தன் பக்திமானா, அப்பாவியா, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து தான தர்மம் பண்ணி பிறருக்கு உதவி செய்கிறவனா தெய்வ சிந்தனையோடு இருந்தான்னா அந்த ஆவியானது இறந்த உடனே நரகத்துக்கு போவதில்லை. அவன் சாவும் நல்ல சாவாக இருக்கும். சாதாரணமாக 40 நாள் துன்பப்பட்டு மலமூத்திரம் கழிஞ்சு மூக்கடைச்சி நாக்கடைச்சி இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சாவாங்க. அந்த மாதிரி இல்லாதபடி நல்ல ஆத்மாக்களுக்கு நல்ல சாவு. அப்போ யமதூதர்கள் வந்து அழைத்து கொண்டு போகாமல் சொர்க்கத்திலிருந்து வந்து கூட்டி கொண்டு போவார்கள், அல்லது வைகுண்டத்திலிருந்து வந்து கூட்டி கொண்டு போவார்கள். அப்படிலாம் இருக்குது. இதுக்கு இந்த ஆத்மாவானது இறந்த பிறகு ஒரு நல்ல நிலைமை அடையணுங்கிறதுக்கு விருஷோத்சர்க்கம் என்று ஒரு சடங்கு சொல்கிறாங்க. இந்த சடங்கை ஒரு ஆத்மா தனக்குத்தானே சாகிறதுக்கு முன்னால் செஞ்சுக்கலாம். செத்த பிறகு எனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்கு இப்போவே செஞ்சுக்கலாம். அல்லது செத்தவங்களுக்கு மற்றவங்க செய்யலாம், அந்த குடும்பத்தார் செய்யலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன், அடுத்த பாக்கத்தில் சொல்கிறேன். ஆனால் இந்த விருஷோத்சர்க்கம் போன்ற ஒரு நல்ல காரியங்கள் செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத 7வது அத்தியாயத்தில் பெருமாள் கருடனுக்கு ஒரு கதையாக சொல்கிறார். அது என்ன கதை அப்படின்னு சொன்னால், சந்தப்தகன் என்று ஒரு பிராமணர் இருந்தார், நல்ல பிராமணர், ரொம்ப யோக்கியமான மனுஷன், பகவானை பற்றிய சிந்தனையிலேயே வாழ்க்கையை கழித்தவர். அவர் வந்து காட்டுக்கு போனாராம். அப்போ முனிவர்கள்லாம் கூட அவரை பார்த்து வணங்கினாங்களாம். அவ்வளவு தூரம் ஒரு நல்ல கடவுளர்கள் பெற்ற மனுஷன். அப்படி அவர் போய்கிட்டு இருக்கிற போது அந்த அடர்ந்த காட்டில் ஒரு ஆலமரத்தில் ஒரு பிணம் தொங்கி கொண்டு இருந்தது. உயிரற்ற பிணம், இறந்த பிணம் ஒன்று தொங்கி கொண்டு இருந்தது. அந்த பிணத்தை 5 ஆவிகள் பிச்சு தின்னுக்கிட்டு இருந்தது. 5 ஆவிகள் தின்று கொண்டு இருந்தன. அப்போது இந்த சந்தப்தகன், என்னடா இது பிணத்தை இவ்வளவு ஆர்வமாக 5 ஆவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்த்தபோது அந்த 5 ஆவிகளும் வேகமாக இந்த சந்தப்தகனை பார்த்து ஓடி வந்தது. ஓடி வந்து இவனை பிச்சு சாப்பிட்லான்னு, நான் தான் முதல்ல சாப்பிடுவேன்னு அந்த 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அவனை தூக்கிக்கிட்டு வானத்துக்கு போனான். கொஞ்சம் உயரத்தில் போய் அங்கேருந்து இந்த பணத்தில் என்ன எவ்வளோ பாக்கி இருக்குதுன்னு பார்த்தாங்கண்ணா. அப்போ இந்த சந்தப்தகன் என்ன பண்ணான், மனசுக்குள்ளே கண்ணை மூடி முதலையினுடைய கோரமான பற்களிலிருந்து கஜேந்திரனை காப்பாற்றிய சக்கரதாரி சாரங்கபாணி எம்பெருமான என்னை காக்க வேண்டும், இந்த துஷ்ட ஆவிகள்லாம் என்னை பிச்சு திங்கிறேன்னு சொல்லுதே, எனக்கு பயமாக இருக்கே என்று பெருமாளை நோக்கி பிரார்த்தனை செய்தான். அப்படி பிரார்த்தனை செய்த உடனே பெருமாள் வந்து ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு புறப்பட்டு அவனை காப்பாற்றுறதுக்கு வர்ற வழியில் ஒரு இதை பார்க்குறார். அதாவது யக்ஷராஜா, யக்ஷர்கள்னு ஒரு இனம் உண்டு. அந்த யக்ஷர்களுடைய ராஜா மணிபத்ரன் அவனை பார்த்து, ஏய் அந்த 5 ஆவிகளும் சந்தப்தகனை கொண்டு போயிருக்கு, அந்த ஆவிகளை நீ டைவர்ட் பண்ணி அவங்க சாப்பிட்ருக்கிற பணத்தை பிடிங்கிட்டு ஓடிடு, நான் மீதி வேலையை பார்த்துக்கிறேன்னு சொன்னோடனே உத்தரவு சுவாமி என்று அந்த மணிபத்ரன் என்ன பண்ணால் வந்து தான் ஒரு பெரிய பயங்கரமான ராட்சசன் மாதிரி வடிவெடுத்து அந்த பணத்தை எடுத்தான். உடனே அந்த 5 ஆவிகளும் இவங்கிட்ட சண்டைக்கு வந்தது, சந்தப்தகனை கீழே போட்டுட்டு. இந்த மணிபத்ரனுக்கும் அந்த 5 ஆவிகளுக்கும் கோரமான சண்டை. மணிபத்ரகன் வந்து என்ன பண்ணிட்டான், அந்த பிணத்தை தூக்கிட்டு மறைஞ்சே போயிட்டான். இதுகள் 5 நிற்கிது. அந்த நேரத்தில் இந்த சந்தப்தகன்
அந்த 5 ஆவிகளை பார்த்து, நீங்கள்லாம் யார்? ஏன் இப்படி பிணத்தை தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன் என்னை பார்த்த உடனே சாப்பிட்றதுக்கு ஓடி வந்தீங்க? சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, இந்த சந்தப்தகனுடைய அருகாமையினாலே அவர்களுக்கு பூர்வ ஜென்ம நினைவு வந்ததான். அதில் அந்த 5 பேரும் 1 by 1 பேசினாங்களாம். முதல்ல இருக்கிற ஆவி சொல்லிச்சான், என் பேர் பர்யுஷிதா. பர்யுஷிதன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ஸ்ராதத்துக்குன்னு ஒரு வேதம் கட்டுற பிராமணரை வீட்டுக்கு வர சொன்னேன். அந்த நிமந்திர பிராமணருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு அந்த மிச்ச சாப்பாட்டை அவருக்கு கொடுத்தேன். அதனால் இப்படி நான் ஆவியாகிட்டேன், பிணத்து தின்னுக்கிட்டு இருக்கேன். மிச்ச உணவை கொடுத்ததுனால என் பேர் பர்யுஷித்தன் என்று ஆச்சு அப்படின்னு. அடுத்த ஆவி சொல்லித்தான், என் பேர் சூச்சிமுகன். நான் ஒரு சத்திரியன் வேஷம் போட்டு ரோட்டில் போகிற வரவங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வயதான அம்மணி, பெண்மணி, அவளும் அவளுடைய ஒரு 5 வயது மகனையும் பார்த்தேன். அந்த மகன் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தான் குடிக்கிறதுக்கு. எனக்கு தாகமாக இருந்தது. அவனை அடித்து போட்டு அந்த தண்ணியை குடித்தேன். அந்த தண்ணீர் இல்லாததுனாலும் நான் அடித்த அடியினாலுமே செத்து போனான். அவன் செத்து போனதை பார்த்து மனம் உடைந்த அந்த தாய் என்ன பண்ணிக்கிட்டு அப்படியே கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். அந்த தாயும் மகனும் சாவதற்கு நான் காரணமாக இருந்தேன். ஆகவே இப்போ நான் ஆவியாக அலைகிறேன். இந்த ஆவி உடம்பில் பிரேத சரீரத்தில் பகவான் எனக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கான்னா, பசி நிறையா இருக்கும், ஒரு அண்டம் நிறையா சோறு சாப்பிடலாம் போல் இருக்கும். ஆனால் வாய் ஒரு ஊசியினுடைய காது இருக்குல்ல, நூல் நுழையக்கூடிய காது, அந்த அளவு சின்ன வாய் தான் இருக்கும். அதனால் என் பேர் சூச்சிமுகன். சூச்சிமுகன்னா ஊசி வாயன்னு அர்த்தம். பசிக்கும், நிறையா வாயில் வைக்க முடியாது, ஏன்னா வாய் சிறுசாக தானே இருக்குது. அதனால் நான் இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். 3வது ஆவி என்ன சொல்லிச்சு, நான் ஒரு வைசியனாக செட்டியாராக இருந்தேன். நானும் இன்னொருத்தனும் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தோம். நாங்கள் 2 பேரும் எங்கள் சொத்துக்கிட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிற போது போட்டில் போனோம். அப்போ அவன் என் மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி ஆற்றுல தள்ளி விட்டு கொன்று அவன் வச்சுருந்த தங்கம் வைரத்தை பூரா எடுத்துக்கிட்டு அவன் மனைவிக்கிட்ட போய், உன் கணவனை கொள்ளைக்காரங்க கொள்ளையடித்து கொன்னுட்டாங்கன்னு போய் சொல்லிட்டேன். அவள் துன்பம் தாங்காமல் தீயில விழுந்து செத்து போயிட்டா. அவன் சொத்தை பூரா வச்சு நான் அனுபவித்தேன். அந்த பாவத்துக்கு இப்போ நான் ஆவியாக அலைகிறேன், இந்த பணத்தை தின்னுக்கிட்டு. என் பேர் சீக்கிரன் என்று அவன் சொன்னான். அடுத்து 4வது ஆள் அப்படின்னு சொன்னான், என் பேர் ரோதகன். நான் 4ஆம் வருணத்தைச் சேர்ந்தவனாக இருந்தேன். ஆனால் 100 கிராமங்களுக்கு நான் தலைவனாக இருந்தேன். எனக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தார்கள், ஒரு தம்பி இருந்தான். எனக்கு இந்த 100 கிராமமும் நானே அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனால என் தம்பியை வீட்டை விட்டு துரத்தினேன். அப்போ என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு ரகசியமாக உதவியெல்லாம் பண்ணினாங்க. எனக்கு கோபம் வந்துருச்சு. எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கையில் காலில் விலங்கு செங்கிலியை போட்டு ஒரு பாழடைஞ்ச கோயிலில் கட்டி போட்டேன். அப்புறம் என்னாச்சு, என்னுடைய சகோதரன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் அலைஞ்சு செத்து போனான். எங்கள் அம்மா அப்பாவுக்கு துன்பம் தாங்கலை, விஷத்தை குடிச்சிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. அதனால் நான் இப்போ ரோதகன் என்று அலைகிறேன், நான் பிணத்தை தின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. 5வது ஆள் சொன்னான், நான் பிராமணனாக இருந்தேன். பத்ர நாட்டு மன்னன் என் மேலே நம்பிக்கை வச்சு கோயில் நகைகளுக்கெல்லாம் என்னை அதிகாரியாக்கினான். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கோயில் நகைகள் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அந்த கோயில் நகைகள்லாம் திருடி விற்றேன். அந்த விக்கிரகங்களுடைய கண்ணில் வைரம் பதிச்சிருந்தது. அந்த வைரத்தெல்லாம் சுரண்டி எடுத்து அதை விற்றேன். அப்போ ராஜா என்ன சொன்னான், இந்த திருடன் யார் என்று கண்டுபிடித்தல் அவனை கொல்லுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டான். நான் பார்த்தேன், இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு நம்ம ஆப்டுவோம் போல் இருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் ராத்திரி அந்த பத்ரநாட்டு மன்னன் தூங்கி கொண்டிருக்கும்போது அவனை கத்தியால் குத்தி கொன்னுட்டேன். இப்போ நான் ஆவியாக அலைகிறேன். அந்த விக்கிரகங்களுடைய நகைகளை சுரண்டினதுனாலே என் பேர் சுரண்டி, அதாவது லேக்ககன் அப்படின்னு சொன்னான். இப்போது எங்களுக்கு என்ன உணவுன்னா, இறந்து போனவங்களுக்கு யார் சிராதம் தர்ப்பணம் முதலிய சடங்குகள் செய்யாமல் இருக்கிறாங்களோ இந்த பூமியில்,
நாம் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு அவங்கள அடித்து கொண்டு அந்த புணங்களை நாங்கள் தின்னுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லி முடித்த உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், அங்கே வந்து பிரத்யட்சமாகிறார். பெருமாளை பார்த்த உடனே அந்த சந்தபத்துகன் ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கி நிற்கிறான். இந்த ஆவிகளின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. வைகுண்டத்திலிருந்து 6 தேர்கள் வந்தன. அந்த 6 தேர்களிலே 5 ஆவிகளும் அந்த சந்தப்தகனும் ஏறி ஸ்ரீவைகுண்டம் சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் 2 விஷயம் சொல்கிறார். ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கதையை கேட்கிறவர்கள் ஆவிகளாய் அலைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சாதாரணமாக ஆவி கதை சினிமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் போனது தான் மிச்சம், ஒரு பலனும் கிடையாது. ஆனால் இந்த ஆவி கதையை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கீங்கல்ல, இதுக்கு உங்களுக்கு என்னடா பலன்னா நீங்கள் ஆவியாக மாட்டீங்க அப்படின்னு பெருமாள் வரம் கொடுத்துருக்காரு. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, அந்த சந்தப்தகன் என்ற பிராமணர் சொன்னோம் இல்லையா, அந்த பிராமணர் தான் விஸ்வக்சேனர். வைகுண்டத்திலே என்னுடைய கணங்களுக்கு, விஷ்ணு கணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் அவர் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அதை பின் பாகங்களில் பார்க்கலாம். இந்த அளவில் இந்த தியானத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.